நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன் தனக்கு புரிந்த பேருண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே சூத்திரமாக வடித்து தரும் பொழுது அவன் the first principle of Paramashiva Vijnanam is discipline, is freedom, not break all your limitations. Stop being slave to. நீங்கள் விரும்புவதை மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ்க்கையை மலர்த்துங்கள். நீங்கள் விரும்புகின்ற அத்துணைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நிஜ சத்தியம், நடைமுறை சாத்தியமாகும் சத்தியம், பரமசிவ விஞ்ஞானத்தின் முதல் சத்தியம், இன்றைய மொத்த சத்சங்கத்தின் சாரம். நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள், கைலாசவாசிகள், கைலாயத்தின் குடிமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம், பரமசிவ ஞானமும், பரமசிவ பக்தியும், பரமசிவ விஞ்ஞானமும். இன்று 15ஆம் நாள் சத்சங்கம். இந்த சீரிய தொடர் ஆன்மீக சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு உங்கள் எல்லோருக்குள்ளும் பெரும் நன்மையும் பெரும் மாற்றத்தையும் பெரும் ஆன்ம அனுபவங்களையும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது, பெரும் பயனளிக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். உங்களுடைய செய்திகள், கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து இது உங்களுக்கு மிகுந்த நன்மை தருகின்றது என்பதை அறிந்து மிகவும் ஆனந்தப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பேரருள் எல்லோருக்கும் மலர்ந்து, எல்லோருக்கும் கிடைத்து, எல்லோர் மீதும் பொழியப்பட்டு பரமாத்வைத அனுபூதியில் நிலைத்திருப்பீர்களாக என்று, பரமுக்தியில் ஜீவன் முக்தியில் நிலைத்திருப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன். இன்று பரமசிவ விஞ்ஞானம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 15, 16, 17 இந்த 3 நாள் சத்சங்கங்களிலே பரமசிவ விஞ்ஞானத்தை பற்றி விளக்குகின்றேன். பரமசிவ விஞ்ஞானம்னா என்னன்னா, பரம்பொருள் அவருடைய இருப்பின் தன்மைகள், கலைகள், வித்யைகள் சிவதத்துவம் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டால், ஸ்ரவண மனனம் செய்தால்
சொலாது ஸ்மரிக்கும் அருணாச்சல ஸ்மரண நிலையில் அதை இருந்து கண்டால், அருணாச்சல ஸ்புரண நிலையில் அதை இருந்து கண்டால் எப்படியெல்லாம் அது உங்கள் வாழ்க்கை மாற்றுகிறது என்பதே விஞ்ஞானம், பரமசிவ விஞ்ஞானம். அதாவது விஞ்ஞானினா யாருன்னா, தனக்கு புரிந்த ஒரு பேரறிவை, பெரும் சத்தியத்தை, பேருண்மையை நம் எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே சூத்திரமாக வகுத்து தருபவன் விஞ்ஞானி. அந்த சூத்திரங்களே விஞ்ஞானம். அதாவது அவருக்கு புரிந்த சத்தியத்தை, உண்மையை, பேருண்மையை நமக்கும் புரிகின்ற விதத்திலே சூத்திரமாக வடித்துத் தருபவன் விஞ்ஞானி. அந்த சூத்திரங்கள் நமக்கு உணர்த்தும் சத்தியங்கள் விஞ்ஞானம். இதே போல அக உலக பேரனுபூதிகளை, பரம ரகசியங்களை, பரமசத்தியங்களை, பேருண்மைகளை எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த அனுபூதியை, பரமானுபூதியை எல்லோரும் அடையும் விதத்திலே சாத்திரமாக வகுத்து தருபவர் மெஞ்ஞானி. ஆழ்ந்து கேளுங்க. தான் அடைந்த பரமானுபூதியை எல்லோரும் அடையும் விதத்திலே சாத்திரமாக வகுத்து தருபவர் மெஞ்ஞானி. அவர் அளிக்கின்ற சத்தியங்கள், சாத்திரங்கள் மெஞ்ஞானம். இங்க பரமசிவ விஞ்ஞானம்னா என்னன்னா, பரமசிவ பரம்பொருள் தான் இருக்கும் நிலையில், தான் இருக்கும் நிலையை நாம் எல்லோரும் அடைவதற்கு, அவரை அடைவதற்கு, அவருக்குள் கலப்பதற்கான சூத்திரங்களையும் சாத்திரங்களையும் நுட்பங்களையும் அவரே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுதான் பரமசிவ விஞ்ஞானம். Have conscious sovereignty over your whole life. உங்கள் மனம், உடல், உயிர், உறவுகள், வியாபாரம், தொழில், செல்வ வளம், ஆன்மீக தேடுதலும் ஆன்மீக அனுபூதி, இவை அனைத்தின் மீதும் have a complete conscious sovereignty. எப்படி சாமி அடையிறது? அதுக்கு தான் ஒரு படியா சொல்றேன் கேளுங்க. கான்சியஸ் சாவர்னிட்டினா என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடலை நீங்கள் உணர்வோடு இயக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இயங்குகின்றீர்கள், எவ்வாறு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்களுடைய கான்சியஸான கட்டுப்பாட்டிற்குள், டெசிஷனுக்குள், முடிவிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு கான்சியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதாவது அன்அட்டெண்டடா ஓவரா உடம்பு பெருத்துருச்சு, இல்ல அளவுக்கு மீறி கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அளவுக்கு மீறி பிபியும் டயபெட்டிஸும் வர விட்டுட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்றோம், நம்ம அறியாமலேயே இந்த போக்கிற்கு சரண்டர் ஆயிடுறோம். ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்றது, நான் வேலைக்கு போய் ஆகணும், டைமுக்கெல்லாம் சாப்பிட முடியாது, என் வேலை அந்த மாதிரி வேலை, கிடைக்கிறப்பதான் சாப்பிட முடியும். அப்ப நேச்சுரலா வயிற்றுல பிரச்சனை வரதான் செய்யும், வயிறு வெயிட் போட தான் செய்யும், நான் என்னையா பண்றது? கிடையாது. அட்லீஸ்ட் இந்த காலகட்டம், ஏஐ வந்துட்ட காலகட்டம், நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக உங்கள் உடல் நலனை விற்க வேண்டிய தேவை இல்லை. எக்ஸ்பர்டைஸும் நாலேஜும் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்ட ஒரு சிவிலைசேஷன் வந்துருச்சுங்கயா. இல்ல சாமி,
என் ஒர்க் ஸ்டைல் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டே ஒர்க் ஸ்டைலு, அதனால சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. இல்லை, அது மாதிரியான ஒர்க் லைஃப் ஸ்டைலு தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ் லைஃபோட கம்பல்சரி பாகம் கிடையாது. வெற்றிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தொடர்பு இல்லை. வெற்றி அடைகிறவங்க எல்லாருமே, சக்சஸ் அடைகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அதெல்லாம் அவுடேட்டடுங்கயா. சக்சஸ் வேணும்னா லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் பிரெயின் வாஷிங்கயா. அதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டைலுங்கயா. இத்தனை மணி நேரம் இந்த 9 to 6 லைஃப் ஸ்டைல், அதுலயும் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸோடையே ஒர்க் பண்ணி ஆகணும், அப்ப மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்ற இந்த கிரானிக் கார்பரேட்டிசம் பிரெயின் வாஷிங், இந்த கிரானிக் கேபிட்டலிசத்தோட பிரெயின் வாஷிங், அதெல்லாம் அதுல இருந்து வெளியில வாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையில ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒர்க் ஸ்டைலு, லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டோம்னா வேலை, வெக்கேஷன், ஃபேமிலி கூட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற பல துறைகள், மெத்தட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சுங்கய்யா. ஏயோட அட்வென்ச்சருக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த டிராவல் பண்றது, வெக்கேஷன் பண்றது தான் அப்படின்னா அது மூலமாவே பணம் பண்ண முடியுங்கய்யா. அதை பண்ணிக்கிட்டே பணம் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை பண்ணிக்கிட்டே பணங்கள் சேர்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டே பணத்தை சேர்க்கின்ற, பொருளை ஈர்ட்டுகின்ற எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்கய்யா. அதனால முதல்ல உங்க ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை அதுல இருந்து வெளியில வாங்க. அது மிகப்பெரிய பொய். வெல்த் அடையிறதுக்கு ஸ்ட்ரெஸ் கம்பல்சரி கிடையாது. இந்த 9 to 6 70 hours per week இது வெற்றிக்கு கட்டாயம் கிடையாது. உண்மையில நீங்க என்ஜாய் பண்ற விஷயத்தோட உங்க ஒர்க்கை சேர்த்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல 90 மணி நேரம் கூட வேலை செய்வீங்கயா. ஈவன் பர் டே 20 hours கூட வேலை செய்வீங்க. நான் உண்மையில சொல்றேன், நேர்மையோட சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறேன். ஆனால் எந்த வேலை செய்யறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, லோடோ எதுவுமே எனக்கு இல்லை. ஜாய்ஃபுல்லா, பிளிஸ்ஃபுல்லா. தொடர்ந்து பல பேர் என்னுடைய வகுப்புகள், நிகழ்ச்சிகள், சத்சங்கங்கள், ப்ரோக்ராம்ஸ், கிளாஸஸுக்கு நேரம் அட்டன் பண்ணவங்க இருந்திருப்பீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி யோகா கிளாஸுக்கு வரணும், அதே ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கோட தான் அதே எனர்ஜி, அதே ஃப்ரெஷ்னஸ், அதே கணீர்ன்ற குரல், அதே முகம், அந்த மலர்ந்த முகம், இது அத்தனையோடையும் தான் ராத்திரி செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சில நேரத்துல 12 மணி ஆகும், சில நேரத்துல 1 மணி ஆகும் எனர்ஜி செஷன் முடியறதுக்கு. அதை முடிச்சுட்டு ஒடுக்கத்துக்கு போகும்போதும் அப்படியே தான் இருப்பேன். காரணம் என்னன்னா, நான் நேசிப்பதை செய்கின்றேன், செய்வதை நேசிக்கின்றேன். அதனால இந்த 70 hours per week 9 to 6 இதனால ஏற்படுற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், அதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்,
ஆபீஸ் அவருக்கு அப்புறம் பாஸ் கூப்பிடக்கூடாது, இல்ல நீங்களும் ஆபீஸ் விஷயங்களை அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஃபைபர் கேட் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே தவறான கருத்துக்கள், தவறான பிரெயின் வாஷிங். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுடைய ஹெல்த் அதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஐயா நல்லா சொல்றேன் கேட்டு. எவ்வளோ சுகர் லெவல் மோசமா இருந்து, ஒருவேளை உங்களுடைய உடம்புல சில பாகங்கள்லாம் சுகர் ஓவரா போனா கட் பண்ணி எடுத்துடுறாங்க பாருங்க, கால் விரல்கள் அந்த மாதிரி, அந்த நிலைமைக்கு போயிருந்தால் கூட உணவு கட்டுப்பாடு, யோகா மற்றும் சரியான இயற்கை வாழ்க்கை முறையை ஆல்ட்ரு பண்றது மூலமா, உடல் மனத்தை ஆல்ட்ரு பண்றது மூலமா நாள்பட்ட பரம்பரை வியாதிகளில் இருந்து கூட வெளிவர முடியும். சத்தியம் சொல்லுகின்றேன். நோய்க்கு சரண்டர் ஆகாதீங்க. இது இப்படித்தான், இதுக்கு மேல மாத்த முடியாது, வயசாயிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் சாமி அப்படின்னு இருக்காதீங்க. மரணம் கூட நோய் இல்லாது உங்கள் சுதந்திரத்திலே ஜீவன் முக்த தன்மையிலிருந்து கண்களை மூடி சமாதியில் அமர்ந்து உடலை விட்டு கைலாசம் ஏகுதல், சாயுஜ்யம் அடைதல், சிவசாயுஜ்யம் அடைதல், அப்படித்தான் நடக்கணுங்கய்யா. கடைசி நாள் வரை உடல் நலத்திற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். உங்களுடைய கான்சியஸ் சாவரனிட்டி உங்ககிட்ட தான் இருக்கணும். பல யோகிகளை நான் என் வாழ்வில் பார்த்திருக்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா, கரெக்டா சொல்லுவாங்க. இந்த மாதிரி பஞ்சாங்கம் பார்த்து இந்த நாள்ல விதேக முக்தி அடையறேன், என்னுடைய நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அந்த நேரத்தில் பரமசிவ சாயுஜ்ய நிலை அடைந்து விதேக முக்தர்கள் ஆவார்கள். அது எல்லா காமன் மேனுக்குமே சாத்தியம் கிடையாது. ஏதோ சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம், சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் மூளைச்சலவை. கான்சியஸ் சாவரனிட்டி, இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையாக நாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு. உடல் நலமாகட்டும், மனநலம் அதே மாதிரி. ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவரா போயிடுச்சு சாமி, பயம் எல்லாம் அளவு கடந்து போயிடுச்சு சாமி. எத்துணை 1000 ஆண்டுகள் உங்களை இறுக்கி கட்டி வைத்த பயமானாலும் மனக்கட்டமைப்பானாலும் சாட்சியை சாட்சியாக பார்க்கின்ற இந்த ஒரே ஒரு ஞான நுட்பத்தாலே அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்க, விட்னஸ் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு ஞான நுட்பத்தாலே 1000 ஜென்மங்கள் நீங்கள் உங்களை கட்டி வைத்துக் கொண்ட மனச்சங்கிலிகள், பயச்சங்கிலிகள், பயத்தாக்குதல்கள் அனைத்து கெட்ட சம்ஸ்காரங்களையும் உடைத்தெறிந்து வெளியேறுவீர்கள். அவை அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு இந்த வினாடி நீங்கள் சுதந்திரத்தை உணரலாம், மனோபலத்தை, மனோசக்தியை உணரலாம். உங்களை கட்டி வைக்கும் எப்பேற்பட்ட கொடுமையான மன சங்கிலிகள், பய சங்கிலிகள் கூட ஒரு சிறுதுளி இந்த பரமஞானத்தை நீங்கள் வாழ்ந்தீர்களானாலும், இந்த பரமசத்தியத்தை வாழ்ந்தீர்களானாலும் மிகப்பெரிய சுதந்திரத்தை அடைகின்றீர்கள், மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகின்றீர்கள்.
அதனால பொருளாதாரத்திற்காக உடல் நலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் வளத்துக்காக மனநலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எந்த காரணத்துக்காகவும் இனிமையான உறவுகளை பில்ட் பண்றது, உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இத காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலங்கய்யா, உறவுகளோட ட்ரஸ்ட், ஸ்ரத்தை ஆழமாக இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த கருத்துக்கே அர்த்தம் இருக்காதுங்கய்யா. நமக்கு தெரியும், he is there for me, I am there for him, that's all. என் அனுபவத்திலிருந்து சொல்றேங்கய்யா, என்னுடைய கோடிக்கணக்கான சீடர்கள் இவர்களோடு வாழ்வதை வச்சு சொல்றேன். சில நேரத்துல 15 ஆண்டுகள் அவர் என்ன பார்த்திருக்க மாட்டார், நான் அவரை பார்த்திருக்க மாட்டேன். 25 ஆண்டுகள் ஒரு மெசேஜ் கூட பரிமாறி இருக்க மாட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தவரா இருப்பார், ஒரு நிகழ்ச்சியில தீட்சை எடுத்தவரா இருப்பார். ஆனா இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா என்னை அணுகும் போதோ, நான் ஏதாவது சங்கத்தின் சேவைகளை அவரை செய்ய சொல்லணும்னு அணுகும் பொழுதோ எனக்கு தெரியும் அவர் என்னுடையவர், எனக்காக இருக்கின்றார். அவருக்கு தெரியும் நான் அவருடையவன், அவருக்கு எப்போதும் அவருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இதுதாங்கய்யா உறவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையோட ஒரு அடிப்படை பாடம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில சில உறவுகள் உங்களை ஏமாத்துவாங்க. சில பேர் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சில பேர் திருடிட்டே கூட போவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆனா don't shrink in the name of security. Expand for life. என்னை விட அதிகமான பேர் உங்க முதுகுலெல்லாம் குத்தி இருக்க மாட்டாங்க. என்னை விட அதிகமான பேர் உங்களுக்கெல்லாம் துரோகம் இழைச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை விட உங்களுக்கெல்லாம் அதிகமான பேர் துரோகத்தை இழைச்சிருக்க மாட்டாங்கய்யா. என்னை எத்துணை பேர் முதுகில் குத்தினார்களோ அதை விட அதிகமாக நீங்கள் முதுகுல குத்தப்பட்டிருக்க மாட்டீங்கயா. எனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை விட அதிகமாக உங்களுக்கு துரோகங்கள் நிகழ்ந்து விட்டு இருக்காது, என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனாலும் ஒரே ஒரு முறை கூட மனிதர்கள் இப்படி துரோகம் செய்கிறார்களே, முதுகிலே குத்துகிறார்களே அப்படின்னு மனிதர்களை நம்புவதிலிருந்தும் உறவுகளை உருவாக்குவதிலிருந்தும் உறவுகளின் மீது ஸ்ரத்தையோடு இருப்பதிலிருந்தும் நான் பின்வாங்கியதே கிடையாது. கேளுங்கள், எத்துணை பேர் முதுகில் குத்தினாலும் துரோகம் செய்தாலும் உபயோகப்படுத்திவிட்டு அவதூறு செய்தாலும் என்னையும் என் சங்கத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு அவதூறு செய்தாலும் இது எல்லாவற்றையும் பார்த்திருந்தாலும் நம்முடைய பொருளையோ ஞான சொத்துக்களையோ திருடிக்கொண்டு அது என்னிடமிருந்து அவர்கள் திருடினார்கள் என்பது வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக என்னையே பழித்து சங்கத்தை பழித்து இது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க. ஆனால் புதிதாக தொடர்ந்து வருகின்ற மனிதர்களை நம்புவதையோ அவர்களுக்காக என்னையும் கைலாசத்தையும் திறந்து வைப்பதையோ
நான் அவர்கள் மீது காட்டும் ஸ்ரத்தையையோ ஒரு துளியும் குறைத்ததுமில்லை, சந்தேகப்பட்டதுமில்லை, அதற்காக பயப்பட்டதுமில்லை, என்னை நானே சுருக்கிக் கொண்டதும் இல்லை. அதனாலதான் கங்கையைப் போலே வாழுகின்றேன். யார் என்ன அளவு வேண்டுமோ அவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு, இப்போ வெறுங்கையோட வந்தாருன்னா குளிச்சுட்டு குடிச்சிட்டு போகலாம். கையில ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்தா குளிச்சுட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல கொண்டுட்டு போகலாம். ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்தாருன்னா குளிச்சுட்டு குடிச்சிட்டு அண்டால கொண்டு போகலாம். ஒரு பெரிய வாட்டர் டேங்கே கொண்டு வந்தாருன்னா அதுலயும் கொண்டு போகலாம். இல்ல வாட்டர் சேனல் கால்வாயே வெட்டிக்கணும்னு நினைச்சாலும், வாய்க்காலே வெட்டிக்கணும்னு நினைச்சாலும் வெட்டிக்கிட்டு அதையும் எடுத்து அனுபவிக்கலாம். சில பேர் 1, 2, 3 பண்ணி அசிங்கம் பண்ணிட்டு தான் போவன்னு நினைச்சா அதையும் பண்ணலாம். சில பேர் எச்ச துப்பிட்டு போவாங்க, அதையும் பண்ணலாம். எதனாலும் பாதிக்கப்படாமல், தன் புனிதம் குறையாமல், எல்லோருக்கும் உபயோகமாகின்ற விதத்திலேயே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையைப் போலே என் வாழ்க்கை இனிமையாகவும் அருமையாகவும் புனிதமாகவும் ஆனந்தமாகவும் தொடர்ந்து இருக்கிறது. அதனால் தயவு செய்து, யாரோ சிலர் உங்களை வஞ்சித்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், உங்களிடமிருந்து சிலவற்றை திருடி விட்டார்கள், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே துரோகம் பண்ணியிருப்பாங்க கூட, ஆனா அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவங்க, நீங்க இல்ல. உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்வது நீங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ளுகின்றீர்கள். விஷத்தை நீங்க குடிச்சிட்டு அவன் சாகணும்னு நினைச்சா என்ன முட்டாள்தனம் ஐயா. உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்வது, உங்களை நீங்கள் சிதைத்துக் கொள்வது மிக பெரும் தவறு. உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் துரோகம் பண்ணாங்கன்றதுக்காக மக்கள் மீது நம்பிக்கை வைப்பதை, ஸ்ரத்தை வைப்பதை, உறவுகளை உருவாக்குவதை நீங்கள் நிறுத்திக்கிட்டு ஷ்ரிங்க் ஆனீங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அவங்களுக்கு அதான வேணும். நீங்க ஷ்ரிங்க் ஆகணும்ன்ற அவங்களுடைய தேவை. அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள் ஆயிடுது. அதனால உங்கள் துரோகிகள் எதை அடைய நினைத்தார்களோ அவர்களுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். உங்கள் விரோதிகளுக்கு வெற்றியை தந்து விடாதீர்கள். எக்காலத்திலும் உறவுகள் மீது ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வைப்பதை நிறுத்தாது, அறிவோடு சேர்ந்து உணர்வின் முழுமையும் ஸ்ரத்தையும் செயல்பட்டு உருவாக்கி கொண்டே செல்ல முடியும். உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, சீட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களை புத்திசாலியாகவும் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய செயல்பாட்டை விரிவாக்குவதற்கும் உபயோகமாக வேண்டுமே தவிர, உறவுகள் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தை, மனிதர்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, உங்களை நீங்கள் விரித்துக் கொண்டு வாழ்விலே விரிவடைவதற்கான உற்சாகம், உத்வேகம், ஸ்ரத்தை, நம்பிக்கை, இவைகளை எக்காலத்தும் கட்டுப்படுத்தக்கூடாது, குறைக்கக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது. எப்போ கடந்த கால அனுபவங்கள் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும், அவன் செயல்பாடு, சிந்தனை, உணர்வு, உணர்ச்சி இவைகளின்
இயக்கத்தை குறைக்க துவங்குகிறதோ அப்பொழுது அவன் முதுமையடைகின்றான். முதுமைக்கு இலக்கணம் இதாங்க. முதுமைனா என்னன்னா, எப்ப உங்களுடைய கடந்த காலம் உங்கள் மீது சுமையாக மாறுகிறதோ, அறிவாகவும் அனுபவமாகவும் கருணையாகவும் புதிய புதிய வாழ்க்கையின் புதிய புதிய செயல்கள் மற்றவற்றை செய்வதற்கான உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் செய்வதற்காக ஆன சக்தியாக மாறாமல், உங்களை கட்டுறுத்தும் பயமுறுத்தும் எதை தொட்டாலும் சுய சந்தேகத்தை, சுய வெறுப்பை, சுய பயத்தை, சுய மறுப்பை உருவாக்குகின்ற எண்ணமாக மாறும் பொழுது ஒரு மனிதன் முதுமையடைந்து விடுகின்றான். எக்கால உணர்வு முதுமை, மன முதுமையை அனுமதிக்காதீர்கள். எத்தனை பேர் எத்தனை வஞ்சகம் செய்தாலும், எத்தனை துரோகங்கள் செய்தாலும், எத்துணை தாக்குதல்கள் நடத்தினாலும், மனிதர்கள் மீதும் உறவுகள் மீதும் நம்பிக்கையோ ஸ்ரத்தையோ குறையாமல் மேலும் மேலும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் பெருகிக் கொண்டே இருப்பதனால், பொங்கிக் கொண்டே இருப்பதனால் மனிதர்களை பற்றிய அறிவும் ஞானமும் தெளிவும் மட்டும்தான் அதிகமாகின்றதே தவிர, மனிதர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையின் ஸ்ரத்தையின் ஆழமோ அகலமோ நீளமோ அழுத்தமோ ஒரு குறையும் ஒரு துளியும் குறையாது. லைஃப் பத்தின எக்ஸைட்மெண்ட் ஒரு துளியும் குறையாது இருப்பதனால்தான் பரமசிவ பரம்பொருளின் இருப்பாகவே வடிவாகவே வெளிப்பாடாகவே வாழ்கின்றேன். உங்களை சுருக்காம வாழ்க்கையை விரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இறை வடிவமாகவே வாழ்வீர்கள், தெய்வமாகவே வாழ்வீர்கள். வாழும் பொழுதே தெய்வமாக வாழ்வீர்கள். வாழும் பொழுதே தெய்வமாக வாழ்வீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலங்கய்யா, துரோகிகள், விரோதிகள், எதிரிகள் இவர்களாலே மனமும் உணர்வும் சுருக்கப்படுபவன் மனிதன். துரோகிகள், விரோதிகள், எதிரிகள் இவர்கள் எவராலும் மனமும் உணர்வும் சுருக்கப்படாது தன்னுடைய வாழ்க்கை, மனம், உணர்வு அனைத்தையும் விரித்துக் கொண்டே செல்பவன் ஞானி. அவ்வளவுதாங்க. எக்காலத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஏதிலும் கான்ஷியஸ் சாவர்னிட்டியோட மட்டும் இயங்குங்க. அது மாதிரி மட்டும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை உருவாக்குங்கள். நத்திங் இஸ் லேட்டுங்க. யூ ஆர் நாட் லேட் ஃபார் எனிதிங். ஸ்டார்ட் ரைட் நவ். உங்கள் வாழ்க்கை கான்ஷியஸ் சாவர்னிட்டி நீங்க வரணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்குங்கய்யா. யுவர் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஷோ அப். யுவர் கான்ஷியஸ் சாவர்னிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஷோ அப். யூ டிசர்வ் மோர். You don't deserve this bound life. Comfort kills potential. Stop being in comfort zone. All pathfinders are path breakers. So understand, all pathfinders are path breakers. Means always break your comfort zone and move ahead
Embrace discomfort as your guru, teacher, not as punishment. This life, insecurities of life, discomforts of life as a guru and teacher, not as punishment. Discipline is freedom, not punishment. Discipline is freedom, not punishment. வாழ்க்கையில டிசிப்ளின்டாவும் ஆர்கனைஸ்டாவும் இருக்கிறது பெரிய சுதந்திரம். பனிஷ்மெண்ட் கிடையாது, கண்ட்ரோலிங் கிடையாது. டிசிப்ளின் இஸ் நாட் கண்ட்ரோலிங். பீயிங் ஆர்கனைஸ்ட் இஸ் நாட் கண்ட்ரோலிங். பீயிங் ஆர்கனைஸ்ட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன். என்னுடைய சீடர்கள் சில நேரத்தில் கேட்கறது உண்டு, ஏன் சாமி காலையில 4 மணி ஆனா கரெக்டா எந்திரிச்சு யோகா பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, ஹோல் டே இந்த ஆர்கனைஸ்டு லைஃப், டிசிப்ளின்டு லைஃப் போர் அடிக்கலையா சாமி? ஒரு 2 நாள் ஃப்ரீயா விட்டா என்ன ஆயிட போகுது? என்ன இப்ப அவசரம்? நான் சொல்லுவேன், அப்பா இங்க இருந்து மகா கைலாசத்துக்கு உடம்பை விட்டு மகா கைலாசம் போன பிறகும் இதே ரொட்டீன் தான். அங்க என்ன சாயுச்சிய நிலைன்றதுனால யோகா தேவைப்படாது, மற்றவங்க யோகா பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக வந்துருவேன். நானே யோகா பண்ண வேண்டியிருக்காது, ஆனா மற்றவங்க பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு வந்துருவேன். நானே பூஜை பண்ண வேண்டிய தேவை இருக்காது, மற்றவங்க எல்லாம் பூஜையை கரெக்டா பண்றாங்களான்னு பாக்குறதுக்காக வந்துருவேன். இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி ரொட்டீன் இதுதான், டிசிப்ளின்டு லைஃப் தான், ஆர்கனைஸ்டு லைஃப் ஸ்டைல் தான். இது முடிவாயிடுச்சுன்னா இதாங்க சுதந்திரம். மனதிற்கு சாய்ஸஸ் கொடுக்கும் பொழுதுதான் பாண்டேஜ், சுதந்திரம், அதனால வர்ற துக்கம், இந்த எல்லா விதமான தலைவலிங்களுங்கய்யா. இதுதான் என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அதான் சுதந்திரங்கய்யா. என் வாழ்க்கையிலங்க ஒரு 100 பேர் செஞ்சுரி அடிச்சவங்க இல்ல 90 இயர்ஸ் தாண்டி வாழ்ந்தவங்கள நான் பர்சனலா பார்த்திருக்கேங்க. என்னுடைய பாட்டனார்ல இருந்து சித்தகங்கா மடத்தோட, தும்கூர் சித்தகங்கா மடத்தோட சிவகுமார் மகா சுவாமிஜி 103 ஆண்டுகளுக்கு மேல இருந்தார். நான் மிகவும் மதிக்கின்ற வணங்குகின்ற சந்நியாசி, மகா ஞானி. இவங்க எல்லார் லைஃப்லயுமே ஒரு அண்டர்லையிங் ஆன ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேங்க. முதல் விஷயம், குறைந்த அளவு உணவு, ரொம்ப தேவைக்கு எவ்வளவு அவ்வளவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. 1. 2வது, ஆர்கனைஸ்டான டிசிப்ளின்டான லைஃப். சித்தகங்கா மடத்து மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சிவகுமார மகா சுவாமிஜி உடம்ப விடுற அன்னைக்கு கூட கடைசி நாள் கூட சிவபூஜை பண்ணிட்டு ஐசியூல முடிச்சுட்டு உடம்ப விட்டார். என்ன டிசிப்ளின்டான ஆர்கனைஸ்டான லைஃப்ங்கய்யா. என்னுடைய பாட்டனார் அதே மாதிரி தான். 90 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தார். ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது வாழ்க்கையில. உடம்ப விடுற அன்னைக்கு வரைக்கும் கூட காலையில எந்திரிச்சு சிவபூஜை பண்ணிட்டு அவருடைய ஆபீஸ், அவருடைய கடைக்கு போய், அது சொந்த கடை, சொந்த நிறுவனம், மண்டின்னு சொல்லுவோம், அரிசி மண்டின்னு சொந்த நிறுவனம், அங்க போய் அட்டன் பண்ணிட்டு மதியானம் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வராரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறார். அப்படியே சிவசாயுஜ்யம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
டிசிப்ளினும் ஆர்கனைஸ்டு லைஃபும் ஃப்ரீடம்ங்கய்யா, பனிஷ்மெண்ட் கிடையாதுங்கய்யா. நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு சொல்றது உண்டு, அப்பா எவ்வளவு நாள் வாழறமோ அவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கைலாசத்திலையும் உடம்ப விட்ட பிறகு மகா கைலாசத்திலையும் இதுதான் நம்ம ரொட்டீன் அப்படின்னு முடிவுக்கு வந்துருங்க. அப்போ காலையில எந்திரிச்சு யோகா பண்றது, பூஜை பண்றது, டிசிப்ளின்டா இருக்கிறது, ஆர்கனைஸ்டா இருக்கிறது ஒரு பந்தமாகவோ டார்ச்சராகவோ தொடர்ந்த போராட்டமாகவோ கான்ஃபிளிக்டாகவோ இருக்காது. அத புரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளின் ஃப்ரீடம், discipline is freedom, being organized is ultimate freedom, not punishment. You are the script writer for your life. You are not playing a side role in your life. Come on. Hey. You are the script writer. You are the hero. You are the central character in your life. So you need to be having conscious sovereignty. You need to have a command over your life. You are the script writer, not the side role. Stop surviving, living in the lowest level. Start manifesting. Stop surviving. Start manifesting. So listen. மற்றவர்கள் மீதும் வாழ்க்கையின் மீதும் கடவுள் மீதும் பொறுப்பை எறிந்துவிட்டு அவர்களையெல்லாம் பழி சொல்லிக் கொண்டு பழிசாட்டிக் கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். பல அன்பர்கள் இந்த டெமோக்ரஸி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சாமின்னு கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம். நான் கைலாசால ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, ஒரு சிஸ்டம். ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா, எந்த மினிஸ்ட்ரிக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள்ல ஓட்டளிக்கிற உரிமை. கல்வித்துறையில வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கல்வித்துறை சார்ந்த எல்லா முடிவுகளையும் கல்வித்துறை மினிஸ்டரை முடிவு பண்றது, கல்வித்துறை மினிஸ்ட்ரியோட எல்லா முடிவுகளுக்கும் ஓட்டளிக்கின்ற உரிமை. மொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஓட்டளிக்கிற உரிமை கிடையாது. இதான் கைலாசாவோட ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரட்டிசம், ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி. கைலாசாவோட ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி இதுதான். நிதித்துறையில வேலை செய்கின்ற அன்பர்கள், சீடர்கள், குடிமக்கள் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நிதித்துறை மினிஸ்ட்ரி யாரா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. நிதித்துறையில என்னென்ன முடிவுகள், பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ், பினான்சியல் பாலிசிஸ், பொருளாதார ரீதியான கொள்கைகள் அனைத்தையும் அவங்க தான் முடிவு பண்றாங்க. அதுக்கு அவங்க தான் ஓட்டளிக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி உங்க லைஃபையும் அது மாதிரி ரெஸ்பான்சிபிளா நடத்த கத்துக்கோங்கயா. ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். சில நேரத்துல கடவுளை நாம பொறுப்பெடுக்காம பொறுப்பெல்லாம் கடவுள் மேல சாட்டிட்டு, கடவுள்னு நாம வச்சிருக்கிற கருத்து மேல சாட்டிட்டு அவரை பழிச்சிட்டு இருக்கிறத
பக்தின்னு வேற கற்பனை பண்ணிக்கிறோம். டிசப்ஷனை டிவோஷன் நினைச்சுக்கிறது. இரஸ்பான்சிபிலிட்டிய, கையாலாகாத்தனத்தை, முயலாத்தனத்தை பக்திங்கிற பேரால காட்ட முயற்சி பண்றது. ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் கிரியேட்டிங். நீங்கள் தான் பரமசிவன் அப்படின்னும் போது உங்க வாழ்க்கையோட மொத்த பொறுப்பும் உங்களுது ஆயிடுது. நீங்க தான் கிரியேட் பண்ணணும். பரமசிவன் என்னவெல்லாம் சக்தி வைத்திருக்கிறாரோ அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க பரமசிவனை விட தாழ்ந்தவரும் அல்ல, பரமசிவனை விட உயர்ந்தவரும் அல்ல, பரமசிவனுக்கு சமமானவரும் அல்ல. நீங்கள் பரமசிவன். நீங்கள் பரம்பொருளுக்கு உயர்ந்தவரும் அல்ல, பரம்பொருளுக்கு தாழ்ந்தவரும் அல்ல, பரம்பொருளுக்கு சமமானவரும் அல்ல. நீங்கள் பரம்பொருள். அதனால பெருமானுக்கு இருக்கின்ற சகலவிதமான சாத்தியங்களும் சக்திகளும் சகல கலைகளும் குணங்களும் சர்வஞத்துவமும் உங்களுக்குள் இருக்கின்றது. வெளிப்படுத்துங்கள், வாழத் துவங்குங்கள். வெளிப்படுத்துங்கள், வாழத் துவங்குங்கள். Break all your limitations. Stop being slave to any conditioning. Conscious sovereignty is the first principle of Paramashivatva, Paramashiva Vijnana. The first principle of Paramashiva Vijnanam is conscious sovereignty. Understand with the conscious sovereignty, manifest what you want. நீங்கள் விரும்புவதை manifest பண்ணி வாழ்க்கையை மலர்த்துங்கள். நீங்கள் விரும்புகின்ற அத்துணைக்கும் நீங்கள் தகுதியுடையவர். அதை புரிந்து கொள்ளுங்கள். தகுதி இருப்பதனால்தான் விருப்பமே மலர்கின்றது. தகுதி இருப்பதனால்தான் விருப்பமே மலர்கின்றது. So understand, கான்ஷியஸ் சாவரனிட்டி மூலமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதுதான் பரமசிவ விஞ்ஞானத்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். என சொல்றது எல்லாமே பிராக்டிக்கலா, நிஜ சத்தியம். ஏதோ ஒரு பீடத்துல இருந்து பெரிய குருவாக உங்களுக்கு இயலாததை, பிலாசபிய, ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் உளறிக்கொண்டிருக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையின் நிஜ சத்தியம், நடைமுறை சாத்தியமாகும் சத்தியம். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். Conquer your life. Your life is waiting for you to show up. இதைத்தான் be your own boss அப்படின்னு சொல்ற. உங்கள் வாழ்க்கையை மறுசீரமைத்துக் கொள்ள, உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் ரீதிங்க் பண்ண, ரீஇன்வென்ட் பண்றதுக்கு தயங்கவே தயங்காதீர்கள். ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறதும் ஸ்டாக்னேஷன்ல இருக்கிறதும் மரணத்தை விட மோசமானது. அதனால உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க காரணமே இல்லாமல் மூடத்தனமாக ஏற்றுக்கொண்ட பல கருத்துக்கள், முடிவுகளை ரீஇன்வென்ட் பண்றதுக்கும்,
ரீதிங்க் பண்றதுக்கும் ரீடிஸ்கவர் பண்றதுக்கும் தயங்காதீர்கள். தயங்காது செயல்படுங்கள். ரீதிங்க் பண்ணுங்க, ரீடிஸ்கவர் பண்ணுங்க, ரீஇன்வென்ட் பண்ணுங்க, வாழ்க்கைய ரீபில்ட் பண்ணுங்க. இன்றைய மொத்த சத்சங்கத்தின் சாரம், பரமசிவ விஞ்ஞானத்தின் முதல் சத்தியம், இன்றைய மொத்த சத்சங்கத்தின் சாரம், சூஸ் கான்ஷியஸ் சாவரனிட்டி. ஆன்மீக இறையாண்மை. இதுதான் பரமசிவ விஞ்ஞானத்தின் முதல் சத்தியம். இது சாத்தியம். செயல்படுத்து. எல்லோரும் பரமாத்வைதத்தில் நிலை பெற்றிருக்க ஆசீர்வதிக்கின்றேன். நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.